Who are you? மயிறு. உங்களுக்கு இருக்கா? அன்னைக்கு பச்சை கலரு, அதுக்கப்புறம் ரெட் கலரு. அது அங்க வஸ்திரம். அங்க வஸ்திரம்னா அது கோமணமா? என்னப்பா சின்ன பழம் வச்சிட்டு அசிங்கப்பட்ட மாதிரி. கிட்ட வந்து பேசாதீங்க. பேட்ஸ்மேன் அடிக்குது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் கோமாட்சி. யாரியா இங்க வந்து உக்காந்துக்கிட்டு ஜாதியை சொல்லக்கூடாது, அது சொல்லக்கூடாது. உங்களுக்கு மாட்டு சாணி இல்லடா, மனுஷன் சாணி வச்சா கூட நீங்க திருந்த மாட்டீங்கடா. அந்த மரத்தை பேர் பக்கத்துல வைக்க கூடாது. என்ன சொல்றதுக்கு நீ யாரியா? நானும் பாத்துட்டே இருக்கேன். ஊழ சவுண்ட் ஓவரா இருக்கு. அது என்ன தலைவர் இந்த ஆணவ கொலை செருப்பா அடிக்கணும் அவங்களா கப்நாட்டி பசங்க. அந்த மாதிரி என்ன சொன்னேன்னா நான் உனக்கு இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன். இந்த வேலையை பார்த்துட்டு கிளம்பு, அவ்வளவுதான். என்ன மிரட்டுறீங்க? வெளியே போக முடியாதுன்னா என்ன பண்ணுவீங்க? கொலை பண்ணுவீங்களா? ஐயோ நான் சொன்னதே இல்லையே. என்ன மனுஷனும் ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஏர்போர்ட் மூர்த்தி வண்டி நம்ம ஸ்டாப்புக்கு வந்துருச்சு. பொறுக்கி புறமுகமா இருக்கிற ஏய் வேண்டுதல் ஏன் சுண்ணத் பண்ணிக்கிறேன்னு செருப்பை கொண்டு அடிச்சுட்டானுங்க இல்லையா? அதுல அவருக்கு மனசு செருப்பு தெரியாத மாதிரி கேப்பியே. இப்போ இதையும் தூக்குறீங்க. நீ அம்மனை கட்டி அண்ணன் யாரோ பாக்குறது? நீ என்ன மன்மத குஞ்சா? வணக்கம் நேர்களே. வாரியாத்தா ஊர் போய் சேர்ற வரைக்கும் மட்டும் வாயை கொடுக்காம போய் சேரணும். அப்படி மட்டும் நல்லபடியா சேர்த்து விட்டு அடுத்த மாசம் மொட்டை அடிக்கிறேன் நான். எதுக்கு? Who are you? மயிறு. உங்களுக்கு இருக்கா? இன்றைய நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் திரு காமாட்சி நாயுடு வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம். என்ன தமிழக வெற்றி கழகம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சும்மா ஜாலிக்கு. ஜாலி உனக்கு மட்டும் இருந்தா போறாது, எனக்கு இருக்கணும். நீங்க வந்து தேவையில்லாம வெற்றி கழகம்னு அதை என்னத்துக்கு அந்த தம்பியை எங்கே இழுக்கிறீங்க? அங்க போய் ஏமாடி வாங்குறது. நான் ஏதாவது வாயில வந்து ஏதாவது திட்டவா? அந்த கட்சியோட கொடி தானே இது. எதையா யாரையா சொன்னா? டேய் என்ன கலாய்க்கிறது உனக்கு பழப்பா போச்சு. நான் ஷார்ப் கோச்சியாடா குட்டி பையா. நான் உன்னை கலாய்க்காம யார் கலாய்ப்பா? சொன்னீங்களா இல்லையா? கலர் அப்படி தலைவரே. அவன் சென்டர்ல தெரிய மாட்டேங்குது. அது ஒண்ணு அந்த மயிரும் தெரிய மாட்டேங்குது. மயிரும் தெரிய மாட்டேங்குது. ஏப்பா பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். புலவுல ஓட கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்துல. இது என் கொடிங்கிறது உனக்கு தெரியாதா? எத்தனை வருஷமா நான் வச்சிருக்கேன். அன்னைக்கு பச்சை கலரு, அதுக்கப்புறம் ரெட் கலரு. அது அங்க வஸ்திரம். யாவும் அங்க வஸ்திரத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம். அங்க வஸ்திரம்னா அது கோமணமா? என்னப்பா சின்ன பழம் வச்சிட்டு அசிங்கப்பட்ட மாதிரி. கிட்ட வந்து பேசாதீங்க. பேட்ஸ்மேன் அடிக்குது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் காமாட்சி வாழ்க. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் கோமாட்சி. தமிழக வெற்றி கழகத்துடைய துண்டும் உங்க துண்டும் ஒரே மாதிரி இருக்குதா இல்லையா? அப்படி இருக்காது. நடுவுல அவருக்கு வேற மாதிரி வச்சிருப்பாரு. அப்ப நீங்க கீழே ஏதாவது வைங்க, கீழே ஏதாவது வைங்க. ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. சேச்சே. அப்ப இப்ப என்ன சொல்லிட்டோம்? அப்போ சபா இப்பவே கண்ணை கட்டுது. இப்போ நீங்க யாரு? என்ன கேட்டா? என்னடா சவுண்ட குடுக்குற? இப்ப என்ன சொல்லி தொலைட்டோம் சொல்லுங்க. ஏன் உங்களுக்கு தெரியாதா? சாரி, எனக்கு தெரியாது. தெரியாதுன்னா திராவிட தெலுங்கர் முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் தலைவர், தமிழ்நாடு நாயுடு பேரவையினுடைய தலைவர். ஏண்டா மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டன். போதுமா? இல்ல முனைவர் காமாட்சி நாயுடு போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. நாயுடா. அப்புறம் நான் தான் பலமுறை சொல்லிக்கிறேன் சாதி பேர் வைக்க. அது ஏன் இஷ்டம். நீ யாரியா இங்க வந்து உக்காந்துக்கிட்டு ஜாதியை சொல்லக்கூடாது, அது சொல்லக்கூடாது. உங்களுக்கு மாட்டு சாணி இல்லடா, மனுஷன் சாணி வச்சா கூட நீங்க திருந்த மாட்டீங்கடா. பேரு பக்கத்துல சாதி வச்சுனா மலம் தான் நான் சொன்னா இல்லையா? நீ சொல்லுவ உன் பல்ல உடைக்கிறதுக்கு அவன் பக்கத்துல இல்ல, நான் இருக்கேன் பக்கத்துல. என்னை பத்தி சொன்னேன்னா நான் பல்ல உடைப்பேன். உன்னை பார்த்தா குடுக்குற மாதிரி தெரியலையே, நிறைய வாங்குற மாதிரி தெரியுது. அப்படியா தெரியுது? பேருக்கு பக்கத்துல சாதி வச்சாங்கன்னா அது மலத்துக்கு சமம். சாதி என்பது மலத்துக்கு சமம். அந்த மலத்தை பேரு பக்கத்துல வைக்க கூடாது. என்ன சொல்றதுக்கு நீ யாரியா? நானும் பாத்துட்டே இருக்கேன். ஊழ சவுண்ட் ஓவரா இருக்கு. நான் ஜாதிக்கு தான் தலைவர், தமிழ்நாடு நாயுடு பேரவைக்கு தலைவர். புரிஞ்சுக்கோ. சும்மா நான் என் ஜாதி இல்லாம நான் இல்ல. 2000 வருஷத்துக்கு முன்னால எவனோ ஒரு ஆரிய வச்சுட்டு போன ஜாதி பேரை சொல்லிட்டு ஏன்டா அலையறீங்க? போங்கடா நீங்களும் உங்க சாரிகள். ஒரு மனுஷன் தன் பேரு பக்கத்துல தான் படிச்ச டிகிரி வைக்கலாம், தப்பு இல்ல. இல்ல பெத்தவங்க பேரு கூட வச்சுக்கலாம். அது எங்க இஷ்டம். டேய் நாளை காலையில தந்தியில உன்னை கொலை பண்ணிட்டேன்னு வரும். நான் உனக்கு சொல்லட்டுமா? நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். வேற கேள்வி நான் இந்த சாதி பத்தி எல்லாம் பேச வரல, அந்த கர்மத்தை பத்தி பேச வரல, அந்த மலத்தை பத்தி நான் பேச வரல. இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு கெட்ட கோவம். கோவம் தான் என்ன பண்ணுவேன்? வந்துட்டு வந்த வழியில போயிடுமா? அப்புறம் எதுக்கு அது கெட்ட கோவம்ன்ற? அது என்ன தலைவர் இந்த ஆணவ கொலை செருப்பா அடிக்கணும் அவங்களா?
கம்நாட்டி பசங்க. அந்த மாதிரி என்ன சொன்னேன்னா நான் உனக்கு இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன், இந்த வேலையை பார்த்துட்டு கிளம்பு, அவ்வளவுதான். சாதி வெறி பிடிச்சி அவன் அடிச்சிட்டு கொண்டிருக்காங்க, ஆணவ கொலை பண்ணிருக்காங்க. ஆணவ படுகொலைங்கிறது படுகொலை இல்ல, படுகொலை தான். சரிடா சிலிப்பானா ஒண்ணு பப்ளிசிட்டி பண்ணுவியா? அசந்தா ஆப்படிக்கலே குறியாருங்க எல்லாரும். ஆணவ படுகொலை வந்து 100க்கு 100 தவறு தான். அப்புறம் ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? மூடி நிறு கொஞ்ச நேரம். நீங்க சாதி தலைவர் தானே, இதெல்லாம் கண்டிக்கலாம்ல நீங்க? என் ஜாதிக்காரன் ஏதாவது பண்ணியிருந்தான்னா நான் கண்டிக்கலாம். எது ஒன்னாலும் என்கிட்ட கேட்டு தான் செய்வான். நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேக்குற. உங்க ஜாதிக்காரன் பண்ணல, என் ஜாதிக்காரன் பண்ணல, இந்த ஜாதிக்காரன் பண்ணல, இந்த சாதி வெறி பிடிச்ச நாய்ங்க பண்ண வேலை. இந்த சாதிகரமா அந்த யாரு கண்டுபிடிச்சுவேன்? மந்திர மோதிரம் கண்டுபிடிச்சானுங்க, மந்திரிமார்கள் அதை கட்டியா பிடிச்சானுங்க. நான் இனிமே சொல்லிட்டு கேளுங்க, இனிமே சாதி பேர் யாராவது பக்கத்துல போட்டானா நானே வந்து அவ்வளவுதான் அசிங்கமா கேட்டு பச்சை பச்சையா கேட்டுருவேன். ஐயோ வேணப்பா அந்த வலையெல்லாம் வச்சுக்கிறாப்பா. பேரு பக்கத்துல சாதி போடக்கூடாது எவனும், யாரும் போடக்கூடாது. சாதி என்பது மரத்துக்கு சமம். மனுஷன் நேசிக்கணும். சாதி கீதி பாகுபாடு இருக்கக்கூடாது. ஒருத்தர் மதிக்கணும். நீ வெளியில போகணுமா போக வேண்டாமா? அவ்வளவு பெரிய சித்தா என்ன மிரட்டுறீங்க? வெளியே போக முடியாதுன்னா என்ன பண்ணுவீங்க? கொலை பண்ணுவீங்களா? எல்லா மனுஷனும் ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஏர்போர்ட் மூர்த்தி வண்டி நம்ம ஸ்டாப்புக்கு வந்துருச்சு. உண்மையா மனசு கஷ்டமா இருக்கு. நீங்க கூடவே பழகி இருந்தீங்க, உங்களுக்கு கஷ்டமா இல்ல? நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. என்னத்தை என் மூஞ்சியை பார்த்துக்கிறீங்க? இல்ல வேலு பார்த்து பேசியா, நான் ஒரு நாட்டாம அதுக்கு நீ காலை நீட்டாம இருந்திருக்கு. அதாவது யாருக்கு முதல கண்ணீர் வடிக்கிறது? அவரை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தி அனுப்புவேன். இன்னைக்கு அவருக்கு முதல கண்ணீர் வடிக்கிறேன். அடிச்சாலும் பரவாயில்லையா, போற வர சின்ன பிள்ளைலாம் விட்டு இவனை அடிச்சு பழகிக்கணும். ரசிக்கப்பட்டு அது இன்டர்வியூ தலைவர். இன்டர்வியூ பொறுக்கி புறமுகமா இருக்கிற, ஏய் எச்ச பொறுக்கி மாதிரி இருக்கிற, எச்சல மாதிரி இருக்கிற, நீ மலோனி அப்படிதான் சொன்ன. உன்னை பெத்தவங்க சரியா பெத்தா அப்படி பேசியான், இப்படிலாம் கேட்டேன். இவன் நம்மள புது ஆங்கில டீல் பண்றானே. ஏர்போர்ட் மூர்த்தி நல்லபடியா வந்தா நீங்க மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிக்கங்க. வேண்டுதல் ஏன் சுண்ணத் பண்ணிக்கிறேன்னு அல்ல கைக்கு நக்கல பாத்தீங்களா? அந்த கண்ணத்தை அப்புங்கண்ணா. நான் என்னத்துக்கு என் மொட்டை அடிக்கணும்? நான் என்ன பார்த்தாலியா பங்காளியா? ஆல்ரெடி அடிச்சுதான் இருக்கு. இதெல்லாம் ஓவர் நக்கலு. சும்மா வேண்டிக்குங்க. அது ஏன் இஷ்டம் ஐயா. நான் எதை வேணாலும் வேண்டி, நான் வேண்டிட்டா எதை வேணாலும் வேண்டிக்கா. கடவுளே ஏர்போர்ட் மூர்த்தி நல்லபடியா உயிரோட வந்துட்டாருன்னா. ஏண்டா என்ன குலவனியா கொண்டு போனாங்க? அடிச்சுதானடா கொண்டு போனாங்க. அம்புட்ட ஆசை. காமாட்சி நாயுடு வச்சு மொட்டை அடிச்சுடுறேன். அவர் உடல்நிலை சரியில்லை, மருத்துவமனையில் அவர் அட்மிட் ஆகியிருக்காரு, ஐசியூவில் இருக்கார். அவருக்கு ஏற்கனவே சுகர் இருந்தது, ப்ரெஷர் இருந்தது. இவ்வளோ வச்சுங்கிறவன் செய்யலாமா அந்த வேலை? இந்த செருப்பை கொண்டு அடிச்சுட்டானுங்க இல்லையா, அதில் அவருக்கு மனசு தெரியாத மாதிரி கேப்பியே. இப்போ இதையும் தூக்குறீங்க. நீ அம்மனை கட்டி அண்ணன் யாரா பாக்குறது? நீ என்ன மன்மத குஞ்சா? தூக்கலையா? இது வேர்க்குது, கசகசன்னு உள்ள இருக்குதா நமக்கு? நக்கல்யா அவனுக்கு. இன்டர்வியூல ஒரு 3 பேருங்க தானா சிச்சின்னு தானா பேசினுக்கோம், லூசுங்க மாதிரி. ஆமையா இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஏர்போர்ட் மூர்த்தி அநாகரிகமான வார்த்தை பயன்படுத்த மாட்டார். அவர் மேலே எந்த வழக்கம் இல்லை. அந்த வழிப்பறிவு, பெண்கள் மீது பாலியல் குற்றச்சாட்டு, அப்புறம் அந்த கொள்ளடிக்கிறது, திருடுறது, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, ரவுடிசம் பண்ணுறது, பொறுக்கித்தனம் பண்ணுறது, கேப்பாட்டித்தனம் பண்ணுறது, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, அர்த்தம் சொத்தை அபகரிக்கிறது, இதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டார். சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே. நானாவது அடியில காந்தம் வச்சே, நீ எனக்கு ஆப்பு வச்சிட்டியடா. ஆமாம், அவர் கத்தி தூக்குனாருன்றாங்க. ஐயா, ஒருத்தவன் தன்னை வந்து அடிக்கிறான் அப்படின்னும் போது வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. தற்காப்புக்காக ஏதாவது செய்யணுமா இல்லையா? கத்தி என்னென்ன பட்டா கத்தியா தூக்குனாரு? சும்மா ஒரு சின்ன ஒரு பேனா, சின்ன கத்தி, அது இந்த பிட்பாக்கெட் அடிக்கிறான்ல அவனா வச்சுருப்பான், அந்த மாதிரி கத்தி தான். என்ன பார்த்தா ரவுடி மாதிரியா தம்பி? சீச்சி, ரஷ்யாவுக்கு போய் டாக்டர் படிச்சு ரொம்ப டீசென்ட்டா இருக்கீங்க. பேனா கத்தி, அது பேனா கத்தி அதான் பிட்பாக்கெட் அடிக்கிறான்ல அவன் வச்சுருப்பான். பிட்பாக்கெட் அடிக்கிறவங்களாம் கத்தி இல்லையா, அவன்லாம் பிளேடு வச்சிருப்பான், இல்லைன்னாக்கா கத்திரிக்கோள் வச்சிருப்பான். நீ வேற பிளேடு. உங்களுக்கு தெரியும்? தொழில் ரகசியத்தெல்லாம் கேட்காதப்பா. ஏர்போர்ட் மூர்த்தி ஒரு கூட்டம் ரெடி பண்ணியிருந்தாருயா பெரம்பலூர்ல. கூட்டம் வருது அவருக்கு. இதெல்லாம் வந்து திமிரு பிடிச்ச கேள்வி. கேட்கிற கேள்வி மட்டும் சொல்றா வெண்ணைகளா? ஏன் அவர் கூட நீங்க தாங்க பழகுனீங்க, ஒன்னதானங்க இருந்தீங்க, ஒன்னதானங்க சாப்பிட்டீங்க, ஒன்னதானங்க படுத்தீங்க. ஒரு நாள் 2 நாள் இல்ல, 4-5 நாளா. 4-5 நாளாவா? நான் கேக்குறேன், இந்த நாளா பார்க்கும்போது எல்லாம் பொறுக்கி பசங்க கேட்பாருங்க, எல்லாரும் கூட வச்சிருக்கீங்க, எதுக்கு இதுங்க? டேய் இங்கடா, டேய் உன் வயசு என்ன, இவங்க வயசு என்ன? சேர்க்கை சேர ஒரு நியாயம் வேணாமடா. டேய் உன் பொண்டாட்டியில உன்னை எப்பறா மதிக்கிறான்? இந்த பொறுக்கி பசங்க உட்காந்துட்டு உங்க வயசுக்கு மரியாதை கொடுக்காம உங்களை கிண்டல் படிச்சுட்டு அசிங்கப்படுத்துறாங்க, உங்களை பொம்பளை பொறுக்கி மாதிரி சித்தரிக்கிறாங்க. இதெல்லாம் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிறீங்க. ஒரு பெரிய மனுஷன் மரியாதை கொடுத்தாங்களா? யார் அந்த இப்ராஹிம் ராவுத்தர்? யார் அவன்? ஏர்போர்ட் மூர்த்தி யாரு? இந்த மாதிரி பொறுக்கி பசங்க கூட வச்சுட்டு உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்கிறீங்களா? கெட்டதும் பண்றான், நல்லதும் பண்றான். இவனை புரிஞ்சுக்கிறவே முடியலையே முருகா. அவங்க கூட உட்காந்து இருந்த இன்டர்வியூல 3 பேர் உட்காராங்கல்ல, எல்லாம் பொறுக்கி பசங்க. அது புறம்போக்குது, அது புரோக்கர் வேலை செய்யுது, அது கூட உட்காந்துருக்குங்க.
அது போய் ரொம்ப நாளா சின்னமா இருக்கும். இன்னைக்கு நமக்கு வந்து ஏதோ பந்தோஸ்து போங்க வேலை இருக்குது உங்களுக்கு, சும்மா பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. யாரும் அனுப்பி விட்றா அவரை. நம்ம அவர் வீடா இது? அப்போ நம்ம தான் போகணுமா? நான் அவரை அனுப்பி விடுன்றேன் உங்களை. என்கிட்ட டீம் இருக்கு யூஎஸ்ல, கம்ப்ளீட்டா உன் சேனலையே முடக்கி போடுவேன். ஒரு மயிரும் போட முடியாது. நான் யார் தெரியல, எல்லாம் ரெக்கார்ட் இருக்குது. என் தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா எல்லாம் தான் ஓடுது. தம்பி இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. இனிமே நான் மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய முடியும்னா செஞ்சுட்டு வந்ததா உங்களை சந்திப்பேன் தம்பி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.